Hello all, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog-ஓட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் யாரனா புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த vlog பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு ஸ்பெஷல் மெனு பாத்தீங்கன்னா chicken gravy, ரசம், மட்டன் ஈரல் இருக்குல அந்த gravy, அதுக்கு அப்புறம் முட்டை, chicken 65, onion, அதுக்கு அப்புறம் ரைத்தா. இது வந்து மட்டன் லிவர் ஃப்ரை. இதெல்லாம் தான் அன்றைக்கி லஞ்ச் மெனு. ஹஸ்பண்ட்க்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மேலே ரூம் இருக்குது. அதில் இதுதான் என்னுடைய கிஃப்ட் ஹஸ்பண்டோடைய பர்த்டேக்கு. இது ஒரு கிஃப்ட்டு, வாட்ச், அப்புறம் ஒரு ஷர்ட்டு. மேலே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் பெங்களூரில் இருக்கிறாங்க. நான் கேஜிஎஃப் வந்துட்டேன் முன்னாடி நாளே. ஸோ நான் முன்னாடி நாளே வந்ததுனால எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து 4 o'clock தான் வருவாங்க ஆஃபீஸ்லேருந்து. ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளே எல்லாமே ஃபினிஷ் பண்ணி நான் அவங்களுக்கு தெரியக்கூடாது சர்ப்ரைஸ்ன்னுட்டு எல்லாமே சீக்கிரமாக பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அவங்களுடைய அக்கா பசங்க 2 பேரும். 1 வீக்குக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் சிம்பிளாக பார்க்க நல்லா யூனிக்காக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் காமிச்சு இந்த மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க 2 பேருமே. ஃபுல்லாக டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சு இந்த ரூம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லலாம் கீழே வேர்டிங்ஸ் மாதிரி எழுதியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னுட்டே தெரியல. சுத்தமாக அவங்க வாட்ச் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே ஒரு நல்ல ஒரு பிராண்டட் வாட்ச் வாங்கி கொடுத்தா யூஸ் பண்ணுவாங்கன்னுட்டு வாட்ச் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கேக் டேபிள் மேலே இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். ரோஸ் வச்சு கேண்டில்ஸ் வச்சு டெக்கரேஷன் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் வந்த உடனே அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய கிஃப்ட் கொடுத்தாங்க, ஷர்ட். ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரே ஹாப்பி. இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் அவங்க செலிப்ரேட் பண்ணதும் இல்லை, கிஃப்ட் கொடுத்ததும் இல்லை. எங்களுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பர்த்டேக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கேக் நான் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ இந்த தடவை கொஞ்சம் அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைசஸ் கொடுக்கலான்ட்டு சடனாக தான் பிளான் பண்ணிருந்து போய் வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்தோடனே அவங்க அந்த ஷர்ட் போட்டுனா கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு மேலே கூப்பிட்டுட்டு போயிருந்தேன். ஹஸ்பண்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே ஷாக், என்ன இவ்வளோ பண்ணி வச்சுருக்கீங்க, இவ்வளோ டெக்கரேஷன்ஸ்ன்னுட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஹஸ்பண்ட் அவங்களுடைய பர்த்டே ஒரு 3 to 4 months முன்னாடியில் இருந்தே கேட்பேன், உங்களுக்கு எதனா பிடிச்சிருக்கா இல்லை உங்களுக்கு எதனா வேணுமானிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன். ஏன்னா பர்த்டே கிட்ட கேட்கும்போது அவங்க பர்த்டேக்கு தான் கேட்குறாங்க தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய கிஃப்ட் வாட்ச். ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் போய் வாங்கிட்டு வந்தேன். அவங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாட்ச்சு. அவங்க ஃபேஸில் அந்த சிரிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ பிளாக் எடுத்தால் எல்லா ட்ரெஸ்க்குமே போட்டால் நல்லாயிருக்கும்னுட்டு பிளாக் கலர் வாட்சே செலக்ட் பண்ணேன் நான். வாட்ச் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கட்டிக்கிட்டாங்க கையில். எனக்குமே வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பசங்க 2 பேருக்குமே ஹாப்பி கேக் கட் பண்ணுறோன்னிட்டு. ஸோ எல்லாம் கேக் கட் பண்ணி எல்லாம் ஊட்டிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப ஹாப்பி இந்த டெக்கரேஷன்ஸு இந்த வாட்ச் எல்லாம் பார்த்த உடனே. நீங்கள் யாருக்காவது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம பர்த்டேவோட இவங்க பர்த்டே தான் கிராண்டாக பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கேக்கெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சடனாக ஹஸ்பண்ட் அவங்களுடைய அக்கா பசங்க அவங்க மாமா கிஃப்ட் கொடுத்தாங்க. இப்போ போய் வாங்கினாங்கன்னுட்டே தெரில, கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் அவங்க 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட வரேன். அது வரைக்கும் பாய்.